மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு ஓஹோ ஆகோன்னு தான் கண்டிப்பாக சொல்லுகிறேன். எல்லா இடத்துலையும் கவலைகள் முடிஞ்சிருச்சு. இந்த வாரத்தில் என்னன்னு பார்த்தா ஒரு 2 நாள் சந்திராசிரமமாக வரும். என்ன, செவ்வாய்க்கிழமை காலையில் 7:52 சந்திராசிரமம் ஆரம்பிக்குது. வியாழக்கிழமை நைட்டு 8 மணிக்கு முடியுது. அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் 8 மணிக்கு சந்திராசிரமம் ஆரம்பித்து வியாழக்கிழமை நைட்டு 8 மணி வரைக்கும். அப்போ செவ்வாய் புதன் வியாழன் இந்த 3 நாட்களும் கிட்டத்தட்ட சந்திராசிரம அமைப்புகளாக எப்போதுமே ஒரு 2.5 நாள்லேருந்து 2.25 நாள் 2.25 நாள் அப்படின்ற மாதிரியாக தான் சந்திராசிரமம் அமையும். ஆக செவ்வாய் புதன் வியாழன் இந்த நடுப்பகுதியில் மத்தியம பகுதியில் கையை போட்டு கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும். சந்திராசிரம நாட்களில் அடிக்கடி நான் சொல்லக்கூடியது என்னென்னா, முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்கக்கூடாது. அதுவும் இருள் சந்திரனாக இருக்கும்போது எந்த நிலைமையிலையும் ரிஸ்க் எடுத்துக்கவே கூடாது. ரிஸ்க் எடுத்துக்கக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடாது. நாக்கு வாக்கு ரெண்டும் கட்டுப்பாட்டில் இருக்கணும். ஒரு பெரியவர்கள் கூட கோபத்தில் ஏதாவது சின்னவங்களை சொல்லிடுறது, அல்லது ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே போடா வாடான்னு ஏதாவது ஒரு வார்த்தையை பேசிடுறது, இவரா அப்படி பேசினார் அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம அமைப்புகளில் வந்துடும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் ரொம்ப இதாக இருக்கணும். இன்னும் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். நைட்டில் ட்ராவல் போகிறவங்க, கேஷ் கொண்டு போகிறவங்க, நகை கொண்டு போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சூட்கேஸை வச்சுட்டு தூங்கிட்டேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த 3 நாட்களில் செவ்வாய் புதன் வியாழன் இந்த 3 நாட்களில் அந்த சூட்கேஸை வச்சேன், இந்த சூட்கேஸை வச்சேன், அங்கே காசை வச்சேன், இங்கே காசை வச்சேன், அதே மாதிரி பேங்க்குக்கு போன இடத்துல பேங்க்குக்கு பணம் எடுக்க போனேன், பணம் போட போனேன், திடீர்னு பக்கத்தில் ஒருத்தர் இருந்தால் கீழே பணம் கிடக்குது, இருந்தால் இங்கு உங்கள் மேலே பட்டுருச்சு, இந்த மாதிரி ஒரு கவனத்தை திசை திருப்பக்கூடிய வேலைகள் இந்த 3 நாள் நடக்கும். ஆகவே நிதானமும் பொறுமையும் இருக்க தேவையான அமைப்புகள் இருக்குது. அதை தவிர்த்து மற்ற 4 நாட்கள் இருக்குல்ல, ஒரு வாரத்தில் 7 நாட்கள், 2 நாள் 3 நாள் தான் சந்திராசிரமம். மிச்ச நாட்களுக்கு என்னங்கய்யா பலன்? மிச்ச நாட்கள் அபாரமாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. சந்திராசிரமம் முடிஞ்சதற்கு பிறகு நல்ல வருமானம் ஒன்று கண்டிப்பாக வரும். ஒரு நல்ல காசு கிடைக்கும். அவரவருடைய ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல ஒரு வலிமையான ஒரு தகை, நூற்றுக்கணக்கானதாகவோ ஆயிரக்கணக்கானதாகவோ லட்சக்கணக்கானதாகவோ அவரவருடைய அமைப்பிற்கு ஏற்றாற் போல இப்போ 9, 10ஆம் இடங்களில் சந்திரன் இருக்கும்போது ஒரு வலிமையான ஒரு நல்ல அமைப்பு தான் கொடுப்பாரு. ஆகவே எந்த நிலைமையிலும் அவ்வளவாக அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் எதுவும் வந்துவிடாத நிலைமையில்தான் அமைந்திருக்கிறது. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இப்போது 5ஆம் இடத்துல மங்கள யோகம் வரப்போகிறது என்பது பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள், தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளால் ஒரு சந்தோஷமான செய்தி, ஒத்துக்கொள்ளாத பிள்ளைகள் ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மை, திரும்ப வர்றதுக்கு ஒத்துக்கக்கூடிய தன்மை, திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மை, குழந்தைகளால் வரக்கூடிய சந்தோஷ அமைப்புகள், சில பேருக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள், அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய அமைப்புகள்னு மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய அபாரமான யோக பாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க.